பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. கரூர் அபய பிரதான ரங்கநாத சுவாமி ஆலயத்தில் சுவாமி ஆளும் பல்லாக்கு வாகனத்தில் திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட மேட்டு திருப்பகுதியில் உள்ள அருள்மிகு அபய பிரதான ரங்கநாதர் சுவாமி ஆலயத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் நாள்தோறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிலையில் ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை அபய பிரதான ரங்கநாத சுவாமி உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி ஆளும் பல்லாக்கில் ஆலயத்தில் இருந்து மேளதாளங்கள் முழங்க சுவாமியின் திருவீதி உலா நடைபெற்றது. ஆலயத்திலிருந்து புறப்பட்ட சுவாமி முக்கிய வீதியில் வழியாக வலம் வந்த பிறகு மீண்டும் ஆலயம் திரும்பினார். அபய பிரதான ரங்கநாத சுவாமிக்கு பட்டாச்சாரியார் துளசியால் நாமாவளிகள் கூறிய பிறகு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். குரு பெயர்ச்சியை முன்னிட்டு குரு பரிகார தலமான தென்குடி திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயிலில் பந்தல்கால் நடப்பட்டு முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள். அத்தகைய சிறப்புமிக்க குரு பெயர்ச்சியை முன்னிட்டு கோயிலில் சிறப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசியில் பிரவேசிக்கிறார். குரு பரிகார தலமாக விளங்கும் தஞ்சை மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயிலில் குரு பகவான் தனி சன்னதியில் தென் திசை நோக்கி ராஜகுருவாக அருள் பாலித்து வருகிறார். இத்தகைய சிறப்புமிக்க கோயிலில் பந்தல்கால் நடப்பட்டு விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஆகிய பரிகார ராசிக்காரர்களுக்கு சிறப்பு லட்சார்ச்சனை மற்றும் ஹோமங்கள் நடைபெறுகின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி அருகே உள்ள ஸ்ரீ சக்தி முத்தாலம்மன் கோயிலில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. தெள்ளாரில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி முத்தாலம்மன் கோயிலில் சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு ஸ்ரீ சக்தி முத்தாலம்மனுக்கு அதிகாலை முதல் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சக்தி முத்தாலம்மன் உற்சவர் சிலை தேரில் அமர்த்தப்பட்டு தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டமானது தெள்ளாரில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா அரோகரா என்று முழக்கமிட்டவாறு தேரை வடம்பிடித்து இழுத்துச் சென்றனர். இந்த தேர் திருவிழாவில் தெள்ளார் சுற்றியுள்ள டி மாம்பட்டு, மீசநல்லூர், கொடியாளம், கொரக்கோட்டை, பெரிய குப்பம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சக்தி முத்தாலம்மனை தரிசனம் செய்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே அஜீஸ் நகர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு அன்னை ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் 86ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அஜீஸ் நகர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு அன்னை ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. கோயில் வாசலில் அலங்கரிக்கப்பட்ட முத்துமாரியம்மன் முன்பாக பரப்பப்பட்டு இருந்த நெருப்பின் மீது தீச்சட்டி எடுத்தும் கரகம் எடுத்தும் அலகு குத்தியும் தீமிதித்தும் ஏராளமான பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தீமிதி திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
பிரசித்தி பெற்ற சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயிலில் பால்குடம் ஊர்வலம் மற்றும் மகா சண்டி யாகம் விமர்சையாக நடைபெற்றது. பெரம்பலூர் அருகே உள்ள சிறுவாச்சூரில் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மதுரகாளியம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாத திருவிழா தேரோட்டத்துடன் நடைபெறுவது வழக்கம். அதனை முன்னிட்டு ஏப்ரல் 28ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கிய விழாவில் ஒவ்வொரு நாளும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வில் ஒன்றான பால்குட ஊர்வலம் மற்றும் மகா சண்டி யாகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். கோயிலில் மகா சண்டி யாகம் செய்து மதுரகாளி அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வரும் 7ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது.